அதிமுக ஆட்சியிலையும் இதே போல குட்கா விவகாரத்துல பேரெல்லாம் இருந்ததுன்னு கூட ரகுபதி குற்றச்சாட்டு. அதாவது குட்காவுக்கு இதுக்கு நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு குட்கா தடுத்திருக்காங்களே இந்த அரசாங்கம், நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே, அதே போதைப் பொருள் என்பது நல்லா பார்க்கணும். இன்னைக்கு எதுன்னு வரும் கஞ்சா, அதுக்கு அடிமை ஆகிட்டா தீர்ந்து போச்சு. அது மாதிரி இன்னும் பல போதைப் பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கைன், செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா, அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிருக்கு ஆபத்து ஏற்படும். நீங்கள் அண்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளில் மட்டும் எவ்வளோ போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே, காவல்துறை செயல்படலையே. ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டுக்கு சந்தேகம் அடைகிறது. அதனால தானே இவங்க பிடிக்க முடியல. இந்த 10 நாள் எப்படி இவ்வளோ பிடிச்சாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தான் வச்சு சொல்கிறேன். ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் 10,000 போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க. சைக்கோட்ரோபி என்ற போதை மாத்திரை. மதுரையில் சுமார் 180 கோடி மதிப்புள்ள 36 கிலோ மெத்தாம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. மண்டபம் கடற்கரையில் 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ ஆசிஸ் அந்த போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 90 கோடி மதிப்புள்ள 30 கிலோ மெத்தாம்பெட்டமைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் கொடுங்கையூரில் அந்த குப்பையில் மொட்டலமாக போதைப் பொருளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இந்த 10 நாளில் மட்டும் இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் ஏன் இதுக்கு முந்தியில் அவர் கண்டுபிடிக்கல? இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கூட அம்பத்தூரில். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அரசாங்கம் சந்தேகத்துக்குரியாக இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும். நிச்சயமாக யாரெல்லாம் இதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்தில் வரத்தான் போது, அப்போது உண்மை நிலைன்னு தெரியும். இல்லை, அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்சிபி டைரக்டர் வந்து டெப்டி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இல்லை, டைரக்டா திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க. அவர் குற்றம் சாட்டுங்க வந்து விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த வந்து விசாரணை இல்லை, அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு. அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் இவளுக்கு நடுக்கும்? இதுதானே மடியில் கணமில்ல, வழியில் பயம் இல்லைல்ல. மடியில் கிணறு காட்டி தானே பயம் வந்துட்டுது. இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா, எதாவது சந்திக்க வேண்டியதானே? ஏன் பயப்படுறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது? எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது? நீங்க தான் ஈடுபடுவீங்களா? ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.